अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। ஸதகல்லாஹு அலியுல் அலீம்। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்க ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று வேண்டும். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் ரமலானுடைய மாதம், அந்த ரமலானுடைய மாதத்தில் பகலிலே நோன்பு வைத்தவர்களாகவும் இரவு நேர தொழுகையை நின்று தொழுதவர்களாகவும் நம்முடைய வியாபாரத்திலே நேர்மையாகவும் நம்முடைய பேச்சிலே ஒழுக்கங்களும் தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமலும் யாரை பற்றி குறை கூறாமல் புறம் பேசாமலும் கடந்த 1 மாத காலம் ரமலானுடைய மாதத்தில் நாம் இருந்தோம். இதெல்லாம் எதற்காக? இந்த ரமலானுடைய 1 மாதத்தில் நோன்பு வச்சது, நம்முடைய வியாபாரத்தில் நேர்மையாக இருந்தது, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் இருந்தது, இப்படி செய்த இரவு நேர தொழுகையை தொழுது, இதெல்லாம் நாம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அங்க நன்மை வேணும். இந்த காரியம் எல்லாம் நன்மையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் வச்சிருக்கோம். இப்படி இஸ்லாம் நன்மையான காரியங்கள், மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கான நன்மையான காரியங்களை ஏராளமான விஷயங்கள் சொல்லுது. 1 2 நாம் இந்த உலகத்தில் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். செல்வந்தருக்கு மட்டும் சொல்ல, செல்வந்தருக்கு எப்படி அதிகமாக நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ, தர்மம் செய்து ஜகாத்தை கொடுத்து ஹஜ் செய்து குர்பான் கொடுத்து இப்படி எப்படி அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியுமோ, அதே போல ஏழைகளும் அவர்களும் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான விஷயங்களை இஸ்லாம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சலாம் சொல்வது. நாம் தினந்தோறும் சலாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். சகோதரர்கள் மத்தியிலே, குடும்பத்துல எல்லாம் சலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இதனுடைய நன்மைகள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். சலாம் சொல்வதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தால் அதிகமான முக்கியத்துவம் தருவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி போறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 10 அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக ஒருவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 20 அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் 30 அப்படின்னு சொன்னாங்க. நபி தோழர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல எதற்காக அல்லாஹ்வின் தூதரை 10 20 30 சொன்னீங்களே? அப்ப அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா 30 நன்மை. அதோடைய பொருள் உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகும். அதற்கு 30 நன்மை
10 நன்மை. ஒரு 10 பேர் சொல்லிட்டா 100 நன்மை. தினந்தோறும் 100 பேர் சொல்லிட்டோம்னா அது பெருங்கனா அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு இந்த சலாம் பார்க்கணும். நாம் சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறோம். தினந்தோறும் நாம் சொல்லக்கூடிய சலாம் என்பது அதிகமான நன்மைகள் கொஞ்சம் நன்மையில அதனுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கு சாந்தி என்பது, அமைதி என்பது, அன்பு என்பது எல்லோருக்குமே தேவை. ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் தேவை. ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அன்பும் தேவை. ஒரு நோயாளியும் தேவை. ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவருக்கும் தேவை. ஒரு ஏழைக்கு மனதாண்டி எல்லோருக்குமே இறைவனுடைய சாந்தி தேவை. அப்படி பூர்வம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதை இந்த காரணமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்துல மிக சிறந்த பண்பை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாத்தை சொல்லுங்க. தெரிஞ்சவருக்கு மட்டும் இல்ல, தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. இஸ்லாத்துல மிக சிறந்த பண்பை சொல்கிறார்கள். சலாம் சொல்வது என்பது நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் சொல்றது இல்லை, தெரியாதவர்களுக்கும் அவர்களுக்கும் சலாம் சொல்லலாம். இந்த சலாத்தின் மூலமாக நாம் அதிகமான நன்மை, தினந்தோறும் நம்மை அறியாமை நன்மைகள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சொல்றோம், நன்மை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். தினந்தோறும் தினமும் அதிகமான நன்மை. நம்முடைய வாழ்நாள் சொல்லப்படுவது அதிகமான நன்மைகளை இந்த சலாத் மூலமாக நாம் பெறலாம். எல்லா இடமும் பொருந்தார்கள். சலாம் சொல்றோம், எல்லா இடங்களுக்கும் சலாம் பொருந்தது. ஒரு மவுத்து வீடு, அங்க போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? காலை அவனையும் அப்பாவோ அம்மாவோ தாயோ யாராவது எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, காலை வணக்கம் சொல்ல முடியுமா? ஆனா அந்த இடத்துல சலாம் சொல்ல முடியும். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அழகா எவ்வளவு அழகா பொறுத்து கொண்டு ஒரு மரண வீடு, எவ்வளவு பெரிய மரணமாக இருந்தாலும் அவர்கள் அழுது கொண்டு இருப்பாங்க. தன்னுடைய மனைவி யாரோ தன்னுடைய குடும்பத்தார்கள், அந்த இடத்துல அவனுக்கு இறைவனுடைய சாந்தி எவ்வளவு அழகா பொருந்தது. அந்த இடத்துல அவனுக்கு வணக்கம் சொல்றதுங்கிறது வச்சிருக்காங்க சில கலாச்சாரத்துல. அது எப்படி மனிதனை வணங்க முடியும்? கடவுளை தான் வணங்கணும், ஆனா மனிதனை வணங்கலாம், இது பொருந்தாது. ஆனால் சலாம் பொருந்தது பாருங்க. ஒரு மரண வீட்டில் கூட சலாம் சொன்னால் இறைவனுடைய சாந்தி அவனுக்கு உண்டாகும். கல்யாண வீடு சந்தோஷமா இருக்கலாம், அந்த சலாம் உனக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அவர்கள் அந்த நேரத்தில் திரும்பி சலாம் சொல்லுவார்கள்.
இப்படி சலாம் என்பது எல்லா இடங்களிலும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்கள் அனுமதி பெறாமலும் வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். நம்ம பக்கத்து வீட்டுக்கோ வீட்டுக்கோ சொந்த வீட்டுக்கோ யாருடைய வீட்டுக்கு போனாலும் நான் சலாம் சொல்லிட்டு தான் போவோம். அந்த வீடுகள் தன்னை வெளியிருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆடைகள் கொஞ்சம் முன்ன பின்னாதான் இருப்பாங்க. உட்காந்துருப்பாங்க. நாம் சலாம் சொல்றதுனால
குழம்பையோ உணவையோ கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் என்னுடைய சார்பாகவும் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இன்னும் அவர்கள் சொல்லுங்கள், அந்த மறுமையில சொர்க்கத்தில முத்து மாளிகை அவர்களுக்காக இருக்குங்கிற நற்செய்தி சொல்லுங்க அப்படிங்கிற செய்தியை ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்றாங்க. கதீஜா அவங்க வந்துட்டு இருக்காங்க, இந்த செய்தியை ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்றாங்க. ஆக நாம் இங்கிருந்து வந்து இன்னொருத்தர் அவருடைய ஊருக்கு போறாரு அப்படின்னா அவங்க சலாம் சொல்லி விடுறாங்க. அவருடைய சலாம் சொல்லுங்க, நீங்க ஊருக்கு போறீங்க, அவருக்கு சலாம் சொல்லுங்க சொல்லி சொல்லலாம் என்று சொல்லி اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم صل على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சலாம் வார்த்தை அருமையான வார்த்தை. அல்லாஹ்வுடைய சலாம், அல்லாஹ்வுடைய சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி நம்ம மேல வந்துச்சு சொன்னா அல்லாஹ்வுடைய சாந்தி ஒரு உண்டாகும். உங்கள் மீது உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாந்தி எவருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆண்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், ஏழை, பணக்காரர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ்வுடைய சாந்தி தேவை. அல்லாஹ்வுடைய சாந்தி மிக முக்கியம் சொல்றோம். நாளை மறுமை நாளே சுவனவாசிகளை பார்த்து அந்த பாவத்தை சாப்பிடுவோம். அந்த சுவனத்தை சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சுவனவாசியை பார்த்து சுவனவாசிகள் அதிகமாக சலாம் சொல்லுவார்கள். மாணவர்கள் அந்த சுவனவாசிகளை பார்த்து சலாம் சொல்வார்கள். அதை பார்த்தவங்க ஏராளமான இடங்களில் சலாம் சொல்லுவார்கள், சலாம் சொல்வார்கள், சலாம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகிறது. அவர் சொல்வார் என்பது ஏராளமான செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்துக்கு போற ஒரு வழியை சொல்றாங்க, சுவனத்துக்கு போறதுக்கு சொல்கிறார்கள். ஈமான் கொள்ளாதவரை ஒருவருக்கு போக முடியாது. அல்லாஹ் நம்மளோட ரசூல் இப்படி ஈமான் கொள்ளாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதே போல ஒருவர் இன்னொருவரை நேசிக்காதவை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிக்காதவை சொர்க்கம் போக முடியாது. அந்த நேசம் எப்படி உண்டாகும்? அந்த நேசம் எப்படி உண்டாகும்னா சலாத்துல உண்டாகும். ஒருவருக்கு ஒருவர் நேசம் வர வேண்டும் என்றால், ஒருவர் நம்ம மீது அன்பு செலுத்த வேண்டும், அவர் நம்ம மீது பாசம் செலுத்த வேண்டும் என்றால், அதை அல்லாஹ்வுடைய சொல்றானே சலாத்தின் மூலமாக உண்டாகும். நாம் முன்னாடி சொல்றது போல ஒருவருக்கு திரும்ப திரும்ப நாம் சலாம் சொல்வதன் மூலமாக நம்ம மீது அன்பு உண்டாகும் அல்லாஹ் சொல்றாங்க. அதை நம்மளுடைய மனசாமி யார் மீது கோபம், யார் மீது போடாம, யாரை பேசாம, எல்லா விஷயங்களுக்குமே இந்த சலாம் அருமையான பொருள். யாராக இருந்தாலும் சரி, இந்த சலாம் திரும்ப 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 அவர் மீது நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்ம மீது அன்பு பாசம் ஏற்படும். அப்படி பாசம் ஏற்படும் பொழுது அவர் நாம் நேசம் கொண்டவராக, யார் நேசம் ஈமான் கொண்டவராக, அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை.